ஜோதிட அறிவியலுக்கு உட்பட்ட நண்பர்கள் அனைவருக்கும் திருஷூர் ஸ்ரீராமின் அன்பான வணக்கங்கள். கலைத்துறையில் வெற்றி பெறுவதற்கு என்ன மாதிரி ஜாதக அமைப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் நிறையாவே வந்திருக்கு. இப்போ இந்த கலைத்துறை அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா சினிமா அப்படிங்கிறத தாண்டி இப்போ பல விஷயங்கள், சின்ன திரையாக இருக்கலாம், சோஷியல் மீடியாவாக இருக்கலாம் இல்லையா, யூடியூப், ரீல்ஸ், ஷார்ட்ஸுன்னு இன்றைக்கி பலமுகமாக இந்த சோஷியல் மீடியாவுடைய விஷயங்களுடைய டெவலப்மெண்ட் வந்து கலைத்துறையில் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணிட்டு தான் இருக்குது. அப்போது இந்த கலைத்துறையில் ஒருவர் கோலோச்ச அல்லது சாதிக்க அல்லது வெற்றி பெற அப்படிங்கிற மாதிரி பல விஷயமாக இதை நம்ம பார்க்கலாம். முதல்ல கலைத்துறைக்கு என்ன தேவை அப்படிங்கிறது பார்க்கணும். இருக்கக்கூடிய கிரகங்களில் பார்த்திங்கன்னா டெக்னாலஜிக்கு எப்போதுமே நம்ம புதனை சொல்கிறோம். அப்படிங்கிறதுனால கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு டெக்னாலஜியோட அப்டேஷன் அல்லது டெக்னாலஜி அப்டேஷனுக்கான அடாப்டபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் அவங்க ஜெயிக்க முடியும். இன்றைக்கோ ஒரு நாளைக்கு ஒரு ஃபிலிம் டெக்னாலஜியில் போயிட்டு ஒரு கோர்ஸை படிச்சுட்டு 10 வருஷம் கழித்து நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லும்போது அந்த 10 வருஷத்தில் வந்தக்கூடிய அந்த டெக்னாலஜியை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதுக்கான புரிதல் இருக்கணும், அதை அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் இருக்கணும். அப்படின்னா முதல்ல டெக்னாலஜிக்கு அதிபதியான புதன் அவருடைய ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு. ஏன் இந்த ராகு அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறோன்னா, அன்கன்வென்ஷனல் ஆர் இம்மாரல் ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்ம ராகு காரகன்னு ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். அப்போது இந்த கலைத்துறை அப்படிங்கிறது நிறையா அன்கன்வென்ஷனல் அண்ட் இம்மாரல் ஆக்டிவிட்டீஸ்க்கு உட்பட்டதாகவே இருக்கிறது இல்லையா. திடீர்னு ஒரு விஷயத்தை கேமராமேன் சாதாரணமாக உட்காந்து எடுத்துகிட்டே இருக்க முடியாது. தொங்கிட்டு எடுக்கணும், ஜீப்பு பின்னாடியே போயிட்டே எடுக்கணும் இல்லையா, படுத்துட்டு எடுக்கணும், தவழ்ந்துட்டு எடுக்கணும், தண்ணிக்குள்ளேருந்து எடுக்கணுங்கிற மாதிரி பல டைமென்ஷனில் அன்கன்வென்ஷனலாகவும் இம்மாரலாகவும் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் கலைத்துறையில் இருப்பவருக்கு உண்டு. அப்படிங்கிறதுனால ராகுவுடைய பிளேஸ்மெண்ட் மிகவும் முக்கியம். இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் கலைத்துறையில் அவர்கள் பயணிப்பதற்கான முயற்சியை எடுப்பதற்கு சாதகமாக இருக்கும் இல்லையா. அந்த புதனுடைய ராகுவுடைய அமைப்பு இல்லாத பட்சத்தில் கஷ்டம். இது ரெண்டும் இருந்துட்டுனா போருமா சார் அப்படின்னா, இது ரெண்டும் கலைத்துறைக்கு நீங்கள் கால் வைக்கிறதுக்கான ஒரு அடிப்படை தேவை ஜாதக ரீதியானது. அப்போ அந்த கலைத்துறையில் வெற்றி பெறுவோமா, சாதிப்போமா, சம்பாதிப்போமா அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த புதன் ராகுவோடு சேர்ந்து 3 கிரகங்களுடைய பரிமாணம் எவ்வாறாக அமைகிறதுங்கிற அந்த 3 டைமென்ஷனை நம்ம பார்க்கணும். ஸோ புதனும் ராகுவும் அப்படிங்கிறது ஸ்டிக் ஆகிடுச்சு. அடுத்து இந்த 3 டைமென்ஷன் ஃபேக்டருங்கிறது பார்த்திங்கன்னா மாற்றத்துக்கு உட்பட்டது. என்னது, நீங்கள் கலைத்துறைக்கு நுழையும் பொழுது இந்த புதன் ராகுவோடு சேர்ந்து உங்களுடைய சனி, கோச்சார சனி நன்றாக இருக்க வேண்டும் இல்லையா. புதனும் ராகுவும் அடிப்படை ஜாதகத்தில் இருக்கிறத வச்சு இவர் கலைத்துறைக்கு வந்துடலாமா அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டாலும் எப்போ வருவார்னு இருக்கு இல்லையா. அவர் வரக்கூடிய அந்த காலகட்டம், சில பேர் சைல்டு ஆர்டிஸ்டாகவே வந்துடுறாங்க, சில பேர் காலேஜ் படிக்கும்போது வராங்க, சில பேர் 30 வயசுக்கு அப்புறம் தான் கலைத்துறைக்கு வராங்க, ஒரு சில பேருக்கு 50-60 வயது கூட வாய்ப்பு கிடைக்கிறது. அப்போது அவர்கள் எப்பொழுது வர வேண்டும் என்பதை தீர்மானிப்பது யார் என்றால் சனி. அப்போது அந்த புதனும் ராகுவோட அந்த சனியோடைய அக்வண்டன்ட் அப்படிங்கிறது திரைத்துறையில் உங்களுடைய, திரைத்துறைன்னு இல்லை கலைத்துறையில் உங்களுடைய என்ட்ரியை கொடுக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கே நீங்கள் சாதிக்கக்கூடிய விஷயத்துக்கு இதே புதன் ராகுவோடைய 3 டைமென்ஷனில் 3வது பெராமீட்டராக பார்த்திங்கன்னா குரு வரணும். நல்லா இங்கே புரிஞ்சுக்கணும். நீங்கள் அடிப்படை ஜாதகத்தில் கொடுப்பனையில் புதனும் ராகுவும், அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறதெல்லாம் கோச்சார ரீதியாக 3 டைமென்ஷனில் 3rd ஃபேக்டராக கோச்சாரத்தில் வந்து உட்காரக்கூடியது சனி அப்படிங்கிறது என்ட்ரிக்காகவும், அங்கே நீங்கள் சாதிப்பதற்கு அல்லது இவர்களை நம்ம கண்டினியூ பண்ணலாம், இந்த கலைத்துறையில் இவரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு அவங்க நினைக்கிறதுக்கு குரு 3 டைமென்ஷனில் கொஞ்சம் நாளைக்கு இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கிரன் 3 டைமென்ஷனில் வரும்போது பார்த்திங்கன்னா த ஈல்டு இல்லையா. நம்ம கலைத்துறையில் முதல்ல என்னென்னா, என்ன காசு கொடுக்குறீங்களோ கொடுங்க சார், நம்ம பண்ணுறோம் பர்ஃபார்மன்ஸுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் ஆனப்புறம் என்ன சொல்லுவோம், இவ்வளோ காசு கொடுத்தா தான் சார் நான் பர்ஃபார்மன்ஸுக்கு வருவேன்னு சொல்லும்போது நமக்கு முதல்ல வாய்ப்பு கொடுத்தவர்களே கூட பார்த்திங்கன்னா நம்மளுடைய டேட்டுக்காக காத்திருக்கக்கூடிய சூழ்நிலைன்னு மாறுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சினிமாலேயும் பார்த்துருப்பீங்க, டிவி சீரியலில் பார்த்துருக்கலாம், நாரதகான சபா மாதிரி கச்சேரிகள் நடக்கக்கூடிய சபாக்கள்லேயும் நீங்கள் இந்த விஷயத்தை பார்த்துருக்கலாம். நாங்கள் தான் சார் முதல்ல அவங்கள ஸ்டேஜை ஏற்றணும்னு இவங்க சொல்லுவாங்க. அவங்களும் கச்சேரியும் போது முதல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்த சபா இது தான் அப்படின்னு இந்த 100வது விழாவுக்கு நான் இங்கே வந்திருக்கேன்லாம் பேசுகிறது உண்டு. அப்போ இவ்வாறான மாற்றங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பரிவர்த்தனைகளுக்கான ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த கலைத்துறையில் இருப்பவரை பொறுத்தவரை கொடுப்பனையில் இருக்கக்கூடிய புதன் ராகுவோடு 3rd டைமென்ஷனில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் வரக்கூடியது. அப்போது
இந்த அடிப்படை ஜாதகத்தில் இருக்கக்கூடிய புதனும் ராகுவும் கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர் ஈடுபடலாமா இல்லையா? ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறதா இருந்தாவோ, இல்லை டைரக்ஷன் சம்மந்தமாக படிக்கிறதாக இருந்தாலோ, அல்லது சொந்தமாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து வாசிக்கிறதுனாலவோ, அல்லது வோக்கல் சிங்கராக போகிறதுனாலாவோ, இதை மாதிரி கலைத்துறை சார்ந்த எந்த விஷயத்தில் அவங்க போனனாலும் முதலில் புதனும் ராகுவும், அதற்கு பிறகு என்ட்ரி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் கோச்சாரத்தில் சனீஸ்வர பகவானும், அதுக்கப்புறம் அங்கே நீங்கள் ஆட்சி செய்யக்கூடிய அல்லது காலோன்றக்கூடிய கோலோச்சக்கூடிய விஷயத்திற்கு தேர்ட் டைமென்ஷன் ஃபேஸில் குருவும், சுக்கிரன் அப்படிங்கிறது அதன் மூலமாக வரக்கூடிய ஈல்டு. இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? சூப்பர் ஸ்டார் மாதிரி, மோகன்லால் மாதிரி, அமிதாப் பச்சன் மாதிரி, நமக்கு ஐகானிக்கா எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா மாதிரி, இல்லை ஸ்டேஜ் ட்ராமாஸில் எஸ்வி சேகர் மாதிரி, வைஜி மகேந்திரன் மாதிரி, கிரேசி மோகன் மாதிரிலாம், இதெல்லாம் அந்தந்த துறை அந்தந்த கலைத்துறை சார்ந்த விஷயத்தில் கோலோச்சி நிற்பதற்கு அப்படிங்கு பார்த்திங்கன்னா அந்த தேர்ட் டைமென்ஷனில் அந்த செவ்வாயுடைய பார்ட்டிசிபேஷன் வரும். ஸோ இவ்வாறாக இந்த கிரக நிலைகள் அடிப்படையில் கலைத்துறை சார்ந்ததுக்காக அல்லது கலைத்துறையில் ஒருத்தர் போகலாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய ஜோதிடரை நீங்கள் அணுகினீங்கன்னா புதன் ராகு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கான இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கும்பொழுது நீங்கள் கலைத்துறைக்கு போகலாமா அப்படிங்கிறது தெரியும். கோச்சாரத்தில் சனியுடைய அனுகிரகத்தினால் அந்த துறைக்குள் எவ்வாறு என்ட்ரி ஆக வேண்டும் என்பதும், கோச்சாரத்தில் தேர்ட் டைமென்ஷனில் புதனோடு ராகுவோடு குரு சேரும்போது அதில் வெற்றி பெறுவது பற்றியும், தேர்ட் டைமென்ஷனில் சுக்கிரன் புதனோடு ராகுவோடு சேரும்போது உங்களுடைய ஸ்டாண்ட், நீங்கள் சொல்கிறது தான் ரேட், அந்த மாதிரி அந்த நிலைமைக்கு அடைவதற்கும், அதையும் தாண்டி மேலோங்கி இருக்கக்கூடிய இடத்திற்கு புதனும் ராகுவும் சேர்ந்து தேர்ட் டைமென்ஷனில் செவ்வாய் வந்து அமர்வதும் தான் நல்லது. அப்போ மற்ற கிரகங்கள்லாம் இதுக்கு தேவையில்லையா சார் அப்படின்னா, இந்த சூரியன் சந்திரன் போன்ற விஷயங்கள்லாம் அடிப்படையிலேயே பார்த்திங்கன்னா இந்த புதன் ராகுவோடைய அக்வண்டன்ட் தான். ஸோ டைரக்ட்லி இன்வால்வ்டு பிளானட்ஸ் பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம். அப்போ மற்ற பிளானட்ஸோடைய விஷயங்களே தேவை இல்லையா அப்படின்னா, மற்ற பிளானட்டோடைய விஷயங்கள் தேவை. எவ்வாறு தேவைன்னா, அந்த கிரகங்கள் இந்த கிரகங்களுக்கு பாதகம் இல்லாத சூழ்நிலை இருந்தாலே போகிறோம் இல்லையா? எலிவேட்டிங் ஃபேக்டர் ஏற்றி விடுறதுங்கிறது ஒன்று இல்லையா, இருக்கிற இடத்துலேருந்து கீழே தள்ளாமல் இருக்கிறதுன்னு ஒன்று. அப்போது அந்த மாதிரி விஷயங்களில் அந்த கிரகங்கள் இல்லாமல் இருந்தால் போரும். அடிப்படையில் கலைத்துறையில் ஒருவர் அவர் என்ட்ரி ஆகிறதுக்கோ அல்லது ஜெயிப்பதற்கோ ஜாதகத்தில் புதனும் ராகுவும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை. உங்களுடைய ஜோதிடரை அணுகி தெரிந்து கொண்டு நீங்களும் கலைத்துறையில் பயணம் செய்து வெற்றி வாகை சூடுங்கள். நன்றி, வணக்கம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நமஹ.